அதோடு விட்டார்களா? அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லிசையும் நாட்டும் உறுங்கவலொன்று உற்றுளையும் கை கொடுக்கும் கல்வியில் ஊங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணை. சிறிது காலமே பிறந்து வாழ்ந்து இறக்கப் போகின்ற இந்த உயிருக்கு கல்வியை விட சிறந்த துணை வேற எதுவுமே இல்லடா. ஏன்னா பணத்தை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும், அறிவை கொடுக்கும். இதெல்லாம் விட உன்னை பற்றி சாதாரணமாக நினைச்சவன் உன் வீட்டு வாசலில் வந்து உட்காந்து உன்னுடைய புகழை பாட வைக்குங்கிறான். நினைத்து பாருங்க, எப்படிப்பட்ட கல்வி நமக்கு கிடைப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கும்போது அதை நாம் பயன்படுத்துகின்றோமா? ஏழை பிள்ளைங்க, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் படிக்கின்ற இடம் என்று உங்களுடைய தாளாளர் சொன்னார். நான் இந்த இடத்திலே ஒன்றை சொல்லுகின்றேன். நம்ம ஏன் படிக்கணும்? டாடா பிர்லா, அம்பானி, அதானி அவன் பிள்ளைங்க படிக்கிறதோ இல்லையா, நம்ம ஏன் படிக்கணும்? ஒரே காரணம் தான். நம்முடைய பெருமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. அம்பானி வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் 4 வேலைக்காரன் தூக்கி தோளில் வச்சுப்பான். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. அப்பா அம்மாவை பார்க்கணும், தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், நம்ம படிக்கணும், நம்ம கல்யாணம் நடக்கணும், நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும். சுமைகள். இதிலிருந்து நாம் அறிவது என்ன? பணக்காரர்கள் மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே ஏசி வசதியுடன் பயணச்சீட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்களே, நமக்கு பயணத்திற்கு பணமே இருப்பதில்லை. பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். ஆனால் நம்முடைய பெருமை என்ன தெரியுமா? வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை நீங்கள் மட்டுமே நிரூபிக்க வாய்ப்புள்ளவர்கள். பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பணத்தால் பிறரை ஆளும் போது நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால் கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி மட்டுமே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சராசரிகள் தான் சக்கரவர்த்திகள் ஆகிறார்கள், சாமானியர்கள் தான் சரித்திரம் படைக்கிறார்கள். நிதர்சனமான உண்மை. படிக்கலைன்னா என்ன ஆகும்? உடல் உழைப்பை மட்டுமே நம்பி மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போகின்ற கோடிக்கணக்கான நபர்களில் நீங்களும் ஒருவராகி விடுவீர்கள். அவ்வளவுதானே. இளமைக்கு நீ வேலைக்காரனாக இருந்தால் முதுமையிலே நீ எஜமானனாக இருக்கலாம். இளமையிலேயே நீ எஜமானனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முதுமையிலே வேலைக்காரனாகத்தான் இறக்க முடியும். இருவேறு கருத்துக்கு இடமில்லை. கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம், அறிவு இல்லாததால் வேலையை இழந்தோம், வேலை இல்லாததால் சொத்தை இழந்தோம், சொத்து இல்லாததால் ஏழைகளானோம். கல்வி வேறு, அறிவு வேறு. அறிவை செழுமையாக்குவது கல்வி. அறிவு இருந்து கல்வி இல்லை எனில் சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தை நீ பெறவே முடியாது. அதாவது அரசியல் இன்னும் ஒருத்தன் வெளியில் வரல, அதெல்லாம் பெரிய ஆள் நினைச்சுக்காத. அது அல்ல, அது நிலையான வாழ்க்கை அல்ல. நூற்றுக்கணக்கான அரசியல்வாதிகளை மிகவும் நெருக்கமான இடத்திலிருந்து பார்த்த காவல்துறை அதிகாரி. எது உண்மையான மதிப்பு, மரியாதை, வாழ்க்கையினுடைய பொருள்? கையெழுத்து போடக்கூட கல்வி அறிவு இல்லாமல் உங்கள் கட்டை விரல் முத்திரையில் கதைகளெல்லாம் நடக்குது அடிம்பார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதை விட என்ன அழகா சொல்லுவார் தோழர் ஜீவா. காலுக்கு செருப்பும் இல்லை படிக்கலன்னா, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோம்டா பசையற்று போனோம்டா. பாரதி இன்னும் அழகா சொல்லுவான், கால் வயிற்று கஞ்சியிலார் இதன் காரணம் என்னதுன்னா அறிவும் இல்லார். பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படிக்காததான் இந்த பயல்களுக்கு சோறு இல்லாததுக்கு காரணம். அதை கூட அதான் காரணம்னே தெரியலடா அவனுக்கு. எப்படி சொல்லிருக்க? எப்படி படிக்கணும்? வாழ்கிறது காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறு. உங்களுடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டுமென்றால் நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டுமென்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும் என்பது இயல்பு. நமக்கு நிறைய அறிவு வேண்டுமென்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். உங்கள் இயக்குனர் வரும்போது சொன்னார், சென்ட் ஜோசப் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார், நான் ராத்திரி 10 மணி வரைக்கும் படிக்கலாம் சார். அங்கே பிஜி படிக்கிறவங்க எங்கே? லைப்ரரியில். எப்போ படித்ததை இப்போ நினைவு கூறுகிறார். காரணம் என்ன? அவரை இங்கு கொண்டு வந்து நிறுத்தியிருப்பது எது? கண்ணுக்கு முன்னால் பார்க்கின்றோம் அல்லவா? இப்படியெல்லாம் பார்த்தும் கூட நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் நினைத்து பாருங்களேன், தவறு எங்கே? குதிரையை தண்ணீர் துறைக்கு 100 பேர் அழைத்து செல்லலாம். 1000 பேர் சேர்ந்தாலும் குதிரையை தண்ணீரை குடிக்க வைக்க முடியாது. அதை நீங்கள் தான் குடிக்க வேண்டும். அதோடு மட்டுமா?
இந்த உண்மைகளை எல்லாம் உணர்ந்த காரணத்தினால் தான் இன்று நாம் பெரியவர்களாக, அறிவுள்ளவர்களாக, போற்றப்படுகிறவர்களாக நாம் உதாரணமாக பேசுகின்றோமே. அவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னவர் அண்ணா. 35 ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் எனும் கம்யூனிஸ்ட் வேதாந்தத்தை கண்டுபிடித்தான் கார்ல் மார்க்ஸ். இன்றளவும் கம்யூனிஸ்டுகளுடைய பைபிளாக போற்றப்படுகிறது. பயணங்களில் போதெல்லாம் படிப்பதையே தொழிலாக வைத்திருந்தவர் ஜவஹர்லால் நேரு. ஏன் அவ்வளவு தூரம்? படித்தால் மட்டுமே இந்த பாரதத்தினால் இந்த பாரினையே ஆள முடியும் என்று படித்து படித்து உங்களிடம் சொல்லி இறந்தே போனவர் அப்துல் கலாம். அத்தனை பேரும் என்ன சொல்லுகின்றார்கள்? ஏன் சொல்லுகின்றார்கள்? லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் and readers are leaders. Today a reader, tomorrow a leader. A question was asked, what is the biggest regret in your life? Was the Toxo superstar Larry King replied, I should have been better rooted through the great books in my early days. உலகத்தில் புத்திசாலியாக இருக்கிறவன்ட்ட போய் வாழ்க்கையில் சின்ன வயசில் கல்லூரியில் என்னடா தப்பு பண்ணேன்னு கேட்டால், நூலகம் பூரா புக்காக இருந்துச்சுடா, படிக்காமல் விட்டேன். யார்? உலகத்தில் புத்திசாலியாக இருக்கிறோம். அப்போ நம்ம anyone who stops learning is old. Anyone who keeps on learning not only remains young, my dear students, not only remains young, he becomes more valuable regardless of their physical capacity. That is true. அப்பனா சூட்சுமம் எங்கே இருக்கின்றது? இந்த படிப்பை என்ன செய்யும்? புதுசாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை விட உங்களிடத்தில் இருக்கின்ற பொக்கிஷத்தை வெளிக்கொண்டு வருகிறது. பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, கண்ணதாசனினுடைய ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். அதற்காக படிக்க வேண்டும். ஒரு மாக்கியவல்லியினுடைய ஒற்றை புத்தகம் தான் டால்ஸ்டாயை உருவாக்கியது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு டால்ஸ்டாயினுடைய புத்தகம் தான் மகாத்மா காந்திக்கு அகிம்சையை கற்றுக் கொடுத்தது. ஒரு மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனை புத்தகம் தான் மார்ட்டின் லூதர் கிங்கை உருவாக்கியது. மார்ட்டின் லூதர் கிங் மகாத்மாவை நேரில் கண்டதில்லை. வெலாசிட்டி என்ற ஒற்றை புத்தகம் தான் அப்துல் கலாம் அவர்களை அணு விஞ்ஞானியாக்கியது. அப்துல் கலாம் சார் சென்ட் ஜோசப் காலேஜில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார். நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அவரோட உட்காரும்போது அவர் தங்கியிருந்த ரூம் எல்லாம் கொண்டு போய் காமிச்சார். எப்படி சார் ராமநாதபுரத்திலிருந்து ஜனாதிபதி மாளிகைக்கு? அவர் சொன்னார், எம்ஐடியில் படித்தேன் தம்பி. நான் படிக்கும்போது லக்ஷ்மணசாமி முதலியார்னு அப்போ அவர் சொன்னதை அப்படியே பதிவு செய்கிறார். வைஸ் சான்சலர் கையெழுத்து போட்டு எம்ஐடியில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ ப்ரைஸ் வாங்கினாங்களே, அது மாதிரி ப்ரைஸ் வாங்கினேன். ராமேஸ்வரத்தில் புயல், எங்கள் அம்மா அப்பாலாம் உயிரோடு இருக்காங்களான்னு தெரியல, எனக்கு போகிறதுக்கு பணம் இல்லை. அந்த புக்கை எடுத்துகிட்டு மூர் மார்க்கெட்டு போய் 60 ரூபா பணம் கொடுறா டிக்கெட் செலவுக்கு அப்படின்னு கேட்டான். என்னடா புது புத்தகம், அந்த ஸ்மெல்லு கூட மாறலை. வைஸ் சான்சலர் கையெழுத்து போட்டிருக்காரு, பெஸ்ட் ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காரு, அவன் நல்லவன் போல் இருக்கு மூர் மார்க்கெட்டில். நான் கொடுக்குறேன், ஏன் உனக்கு அந்த பணம்னு கேட்டு. எங்கள் அப்பா அம்மா பார்க்கணும், ராமேஸ்வரத்தில் போய் உயிரோடு இருக்காங்களா புயல்லன்னு பார்க்கணும். நான் கொடுக்குறேன் தம்பி, நீ போயிட்டு 60 ரூபாயை கொடுத்து புத்தகத்தை உனக்கே கொடுத்தாரு, அவனை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தெரியுது. போகிறாரு, பார்க்குறாரு, அப்பாட்ட திரும்ப பணம் வாங்குறாரு, கொடுக்குறாரு. மூர் மார்க்கெட்டில் போய் கொடுக்குறாரு, அந்த பையன் புக்கை திருப்பி கொடுத்துறான். ராத்திரி படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுக்கலான்ட்டு படிக்க ஆரம்பித்தவர், ஒரு பகல் ஒரு இரவு முழுமையும் படித்தேன். அந்த ஒற்றை புத்தகம் தான் என்னை அணு விஞ்ஞானியாக்கியது. 1000 பேர் 1000 கதை சொல்லுவான், இதுதான் உண்மைன்னு. ஒற்றை புத்தகம் எங்கே அடங்கி இருக்கிறது பாருங்கள் சூட்சுமம். டால்ஸ்டாய் கல்கத்தா விமான நிலையத்தில் இறங்குறார். மகாத்மா காந்தி அவரை பார்க்க போறார். அது வரைக்கும் நேராக பார்த்ததில்லை, கடித தொடர்பு தான். டால்ஸ்டாயினுடைய புத்தகங்களுக்கு மகாத்மா காந்தி மிகப்பெரிய ரசிகர். போய் ஆற தழுவி, உங்களுடைய கருப்பொருள்கள், கதையிலே உள்ள கருப்பொருள், காதல், வீரம், அன்பு, கருணை, இதெல்லாம் ரொம்ப வியக்க வைக்குது. இந்த கருப்பொருள் எல்லாம் எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இந்தியாவினுடைய தென்கோடியிலே உள்ள தமிழகத்தில் உள்ள திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் இருந்து தானையா எடுக்கின்றேன் என்று சொன்னார். அடுத்த நொடி சொல்லுகின்றார் மகாத்மா, திருக்குறளை படிப்பதற்காகவாவது நான் தமிழனாக பிறக்கவில்லையே என்று அழுகிறார். நினைச்சு பாரு, எவ்வளவு பெரிய பொக்கிஷங்கள் நம்ம இடத்துல இருக்கின்றன. நாம் அதை படிக்கின்றோமா, அதன்படி நடக்கின்றோமா? 2 மார்க் 10 திருக்குறள்னா 20 மார்க் மனப்பாடம் பண்ணி பாஸ் தூக்கி போட்டுரும். எங்கே தோற்கின்றோம் நினைத்து பாரு.
பகத்சிங்கை 5 மணிக்கு தூக்கில் போடணும், 4 மணிக்கு போய் கூப்பிட்றதுக்கு போகிறாரு ஜெயில் சூப்பரண்டு. புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கான். ஏன்டா அரை மணி நேரத்தில் சாக போகிறப்ப ஏன்டா படிக்கிற, உனக்கு இதெல்லாம் தெரியாதுங்கிறான். யாரை? ஜெயில் சூப்பரண்டுகிட்ட. அப்போ பார்க்குறான், அப்போ தான் ஃபுல்லாக புத்தகம். ஏன்னா எல்லா புத்தகத்தையும் படிச்சுட்டியா நீ? வக்கீல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருங்கிறான். எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், எந்த பக்கத்தை வேண்டுமானாலும் புரட்டிக்கொள், என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கிறான். அரை மணி நேரத்தில் சாக போகிறோம். அரை மணி நேரத்தில் போய் தூக்கில் தூங்கினா நாட்டு விடுதலைக்காக, வேறு எதுக்காக இல்லை. இது ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? அரை மணி நேரத்தில் சாக போகிறோம் அப்படி படித்தான்னா வாழ்க்கையிலே 100 ஆண்டுகள் வெற்றியோடு வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற நீங்கள் எப்படி படிக்க வேண்டும்? அப்படி படிக்கிறோமா? யோசித்து பாரு. சரி, இந்த மாதிரியெல்லாம் படிக்கணும். படிப்பினுடைய அருமையும் கல்வியினுடைய பெருமையும் தெரியுது. வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கு என்ன பண்ணணும்?